நம்முடைய ஆலயத்தில் ஒரு புதிய பைபிள் ஸ்டடி ஆரம்பித்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை குறித்த ஒரு வேத பாட வகுப்பு. இதில் பலருக்கு பரிசுத்த ஆவியானவர் யார் என்று பலருக்கு தெரியாத ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இயேசு யாருன்னு தெரியும், பிதாவாகிய தேவன் யார் என்று நன்கு தெரியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு அந்நிய பாஷை தான் பரிசுத்த ஆவியானவர் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு சிலர் ஏதோ ஒன்று உணர்ச்சி அப்படியே புல்லரிக்கிற மாதிரி என்னமோ இறங்கினமா இருந்தது, அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இருப்பாரோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சிலர் ஏதோ ஒரு ஆவி வல்லமை சக்தி போல அப்படி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். பலருக்கு ஆவியானவர் யார், அவருடைய ஊழியம் என்ன, அவர் எதற்காக நமக்கு அருளப்பட்டு இருக்கிறார், அவரை நாம் எப்படி ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும், அவருக்கு நாம் எப்படி கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுத்து கர்த்தருடைய சிறந்த ஆசீர்வாதத்தையும் அவருடைய சித்தத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியும், அவர் எப்படி நமக்கு உதவியாளராக நமக்கு உதவி செய்யும்படி அருளப்பட்டு இருக்கிறார். இதை குறித்த பல சரியான ஒரு போதனை நிறைய பேருக்கு இல்லாத இருக்கிறதுனால பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவருடைய வல்லமை குறித்து, வரங்களை குறித்து, அவருடைய ஊழியத்தை குறித்து ஒரு ஆழமான சத்தியத்தை ஆரம்பித்திருக்கிறோம். ஒரு 2 மாதங்களுக்கு அதை தொடர்ந்து எடுக்கலாம் என்று இருக்கிறோம். போன வாரம் அதை ஆரம்பித்தோம். ஆகவே அதில் பலர் நிறைய பேருக்கு தெரியாது இருந்ததுனால அதை தவற விட்டிருக்கலாம். ஆகவே நீங்கள் போகும்போது அந்த லெசன் அந்த பாடத்தின் அந்த நோட்ஸை இன்றைக்கு உங்களுக்கு இலவசமாய் நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். போகும்பொழுது ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி உங்களுக்கு அச்சிட்டு இலவசமாய் நாங்கள் கொடுக்கிறோம். போகும்பொழுது இதை பெற்றுக்கொள்ளுங்கள், வாசியுங்கள். மாத்திரமல்ல, அடுத்த வகுப்புக்கு ஆயத்தமாக்கி விடுங்கள். இன்னும் ஆன்லைனில் பார்க்குறவர்கள் நீங்கள் பார்க்கலாம். எங்களுக்கு எப்படி நோட்ஸ் கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஆன்லைனில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நோட்ஸ் எல்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஆகவே அதுக்கு நாங்கள் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறோம். ஆகவே ஒருவரும் சத்தியத்தில் நாம் குறைந்து போகவே கூடாது. அல்லேலூயா.